good for the camp. Yeah, okay. Yeah. Father, we thank you for your presence. And right now we surrender the word into your hand. We pray for the Holy Spirit to anoint it. Dear Lord, we thank you for your love. And we surrender ourselves to you. We take authority over every hindrance. And we give thanks to you. In Jesus' name. Amen. Amen. Okay. Let's read Mark chapter 16, verse 17 and 18. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தரை கையிலே வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். After Jesus' resurrection, Jesus was with the disciples for 40 days. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்தார். Before Jesus ascended to heaven, Jesus gathered the disciples and gave them the Great Commission. இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். And Jesus commanded them to go and preach the gospel. அவர் சீஷர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். And Jesus said, when you preach the gospel, there will be 4 miraculous gifts given to you. நீங்கள் அப்படி போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு 4 வரங்களை நான் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னார். Jesus said, in my name you will cast out demons. அவர் அங்கே சொன்னார், நீங்கள் பேய்களை விரட்டுவீர்கள். In my name you will speak with new tongues. என்னுடைய நாமத்தினால் நீங்கள் புதிய மொழிகளை பேசுவீர்கள். And in my name you will be protected from harm. என்னுடைய நாமத்தினாலே எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். And in my name you will heal the sick. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் நோயாளிகளை குணமாக்குவீர்கள் என்று சொன்னார். Let's read Mark 16:17. மார்க் 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். This morning we want to talk about these miraculous gifts Jesus gave to all of us. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறதான இந்த ஆச்சரியமான வரத்தை குறித்து நாம் பேச போகிறோம். You will speak with new tongues. உங்களுடைய நாவினாலே நீங்கள் புதிய பாஷைகளை பேசுவீர்கள். This is a promise from Jesus. இது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. It's from our Lord Jesus. It's not from a teacher or a prophet or tradition. ஒரு போதகரிடத்திலிருந்தோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியிடத்திலிருந்தோ அல்லது எந்த ஒரு ஆசாரியனிடத்திலோ அது வரவில்லை. இயேசுவிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்தது. What is this new tongue? This new tongue is given by the Holy Spirit. இந்த புது பாஷை என்பது என்ன? அது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. And this tongue is not learned in school. இந்த பாஷைகளை நாம் பள்ளிக்கூடத்திலே போய் படிக்க முடியாது. The Holy Spirit is going to give you this tongue. It's going to be supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். So there are 2 kind of tongues Jesus talked about. First one is a known tongue. It's a known language. இரண்டு விதமான மொழிகளை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஒன்று வந்து தெரிந்து பேசக்கூடியது. A known language that you do not learn. தெரிஞ்ச பாஷை நீங்க படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. And the Holy Spirit give it to you supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். How many of you here can speak Cantonese? இந்த யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த Cantonese language தெரியும்? மொழி தெரியும்? Okay, you can't speak Cantonese. உங்களுக்கு Cantonese மொழி பேச தெரியாது. But the Chinese people who understand Cantonese, ஆனா அந்த சைனா மொழியை படித்தவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். So Cantonese is
a dialect or a language. அது வந்து ஒரு மொழியாக அங்கே இருக்குது. So the Holy Spirit come upon you. The Holy Spirit can give you supernatural ability to speak Cantonese. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து இந்த கேண்டனீஸ் மொழியை பேசுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். And you can see this miracle happen in Acts chapter 2 when the Holy Spirit came. இந்த வரம் எங்கே கொடுக்கப்பட்டது நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Then there is another tongue here is an unknown tongue that when you speak only God can understand. அடுத்ததாக இங்கே நான் பார்க்கும்போது தெரியாத மொழியிலே பேசுகிறது. இது ஆண்டவர் தான் இதை நமக்கு கொடுக்க முடியும். It is a supernatural tongue and it is given to God so nobody, no human being can understand. இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு தெரியாத மொழியா இருக்கிறபடினால இது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. So let's see. Okay, let's see in Mark 16:17 and Acts chapter 2 verse 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16-17 வசனங்கள் அப்போஸ்தலர் 2:4 நான் பார்க்கும் பொழுது ஓகே அப்போஸ்தலர் 16-17 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Okay, after 40 days Jesus went up to heaven. 40 நாட்களுக்கு பிறகு இயேசு பரமேறி சென்ற பின்பு 10 days later there was a Jewish festival called the day of Pentecost. பெந்தேகோஸ்து பண்டிகை என்று சொல்லுவதான யூதர்களுடைய பண்டிகையானது இயேசு பரமேறி போன பிறகு 10 நாட்களுக்கு பிறகு அந்த பண்டிகை வந்தது. So Pentecost festival is a very big festival. அந்த பெந்தேகோஸ்து பண்டிகையானது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக அங்கே இருந்தது. And all the Jews, the male Jews from all over the country, they will come to Jerusalem to celebrate this festival. இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இருந்து எல்லா யூத ஆண்களும் எருசலேம் தேசத்துக்கு வந்து அந்த பண்டிகை கொண்டாடும்படி கூடினார்கள். And the 120 disciples were in the upper room praying. 120 பேர் மேல் அறையிலே அங்கே ஆண்டவரிடத்திலே காத்திருந்தார்கள். Jesus told them to wait for the Holy Spirit. இயேசு அங்கே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும்படி அவரிடத்திலே சொல்லியிருந்தார். So they have been praying in the upper room from day 1 to the 10th day. ஆகவே அவர் இந்த மேல் அறையிலே இயேசு பரமேறி போன அந்த முதல் நாளிலிருந்து 10 நாட்கள் அங்கே காத்துக் கொண்டிருந்தார்கள். So as they were praying in the upper room on the 10th day, there was a Pentecost. அங்க மேல் அறையிலே அவர் காத்துக் கொண்டிருந்த நாட்களே 10வது நாள் அது பெந்தேகோஸ்து நாளா இருந்தது. And the Holy Spirit came. அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்தார். The Bible said there was a rushing sound from heaven. அவர் வேதம் சொல்லுகிறது வானத்திலே பெரிய ஒரு முழக்கம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். And the Holy Spirit came into the room. பரிசுத்த ஆவியானவர் அந்த அறைக்குள்ளே வந்தார். And they start speaking in tongues. அவர்கள் அங்கே அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். At that time, a lot of Jews from different regions have come to Jerusalem to celebrate the festival. இஸ்ரவேல் தேசத்தின் பலவிதமான பகுதிகளிலே இருந்து அந்த பண்டிகை கொண்டாடும்படிக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். The Bible recorded that there were 15 regions of different Jews came to Jerusalem. அந்த தேசத்தை சுற்றி 14 பகுதிகளிலே இருந்து அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடும்படிக்கு யூதர்கள் கூடியிருந்தார்கள். And the disciples, the 120 were speaking their language. அந்த 120 பேரும் அங்கே அவருடைய பாஷையை பேச They were ஆரம்பித்தார்கள். speaking in the language that the Jews know. அவர் பேசின பாஷை இந்த யூதர்களுக்கு தெரிந்த பாஷையாக இருந்தது. Language that they had not learned. அவர்கள் அந்த பாஷையை கற்றிருக்கவில்லை. Just like you speak Cantonese. நீங்க எப்படி கேண்டனீஸ் பேசுவீங்களோ அது மாதிரி. And the Cantonese people were there. அங்கே நீங்க பேசும்போது கேண்டனீஸ் மக்கள் அங்கே இருந்தார்கள். Just like you speak Hakka and the Hakka people were there. நீங்க அந்த ஹக்கா லாங்குவேஜ் பேசும்போது அந்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். Just like I speak Tamil and the Indians were there. நான் தமிழ் மொழியை பேசும்போது இந்தியர்கள் அங்கே இருந்தார்கள். And so all the Jews were very surprised and said,
how could you speak our language? அங்கே கூடி இந்த யூதர்களுக்கு அங்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்முடைய மொழியை அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி. As they speak the unknown language that they never learned, but known by the people. அவர்கள் கற்று அறியாத ஒரு மொழியை பேசினார்கள், ஆனா மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தது. What were they speaking? அவங்க என்ன பேசினார்கள்? They speak the wonderful works of God. ஆண்டவருடைய ஆச்சரியமான காரியங்களை குறித்து அவர்கள் அங்கே பேசினார்கள். So this is the first time in the Bible that the Holy Spirit pour out such a way that the disciples will speak the known language they have not learned. இதுதான் முதல் முறையாக சீஷர்களுக்கு தெரியாத பாஷையிலே பரிசுத்தாவியானவர் பேசும்படியாய் அந்த இடத்திலே பொழிந்தருளப்படினார். So this is the beginning of the powerful outpouring of the Holy Spirit, where the gospel will be preached all over the world. இதுதான் முதலாவது முறையாக பரிசுத்தாவியானவர் அங்கே அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு உலகமெங்கும் அவர்கள் போய் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு ஆர்வமாக இருந்தது. Today the Bible is still number one bestseller. இன்றைக்கும் வேதத்திலே முதலாவது. Today the Bible is the only book that have the both translation. இன்றைக்கும் வேதாகமம் ஒன்றுதான் அநேக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. And there are many missionary and Christian going into regions that have not been reached, and they learn their language. நிறைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மிஷனரியான மொழிபெயர்ப்பு புத்தகமானது அநேக இடங்களுக்கு போனாலும் போய் சேரவில்லை. So this is what Jesus said, that you will speak with new tongue. ஆகையால் இயேசு அங்கே சொன்னார், நீங்கள் புது மொழியிலே பேசுவீர்கள் என்று. The Holy Spirit will give you the natural ability to speak a language that you have not learned. நமக்கு தெரியாத மொழியை நாம் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே நமக்கு உதவி செய்கிறார். Then we see the second tongue that Jesus said is the unknown tongue that you're going to speak. Only God can understand. இரண்டாவது மொழியாக நாம் பார்த்தது நமக்கு தெரியாத மொழி, அது ஆண்டவர் ஒருவரே அவர் அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார். So let's read Mark 16 again and 1 Corinthians 14:2. திரும்பமாக மார்க் 16:17 1 கொரிந்தியர் 14:2 நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவதை ஒருவன் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். When Jesus was alive with the disciple, one day the disciple asked Jesus, teach us to pray. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு வாழ்ந்த காலத்திலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள், எனக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும் என்று. And Jesus taught them to pray, which today we call it the Lord's Prayer. அவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் தான் இன்றைக்கு நம்ம பரமண்டல ஜெபமாக நாம் படிக்கிறோம். Remember the Lord's Prayer, our Father who art in heaven. அதுதான் நம்ம பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோம். That was Jesus, before Jesus went to the cross. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, That was before Jesus ascended to heaven. இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பதாக, And now here Jesus said, I'm going to give you a new tongue. Simply means that your prayer experience is going to go to a new level. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் நவமான பாஷைகளை பேசுகிற கிருபைகளை கொடுப்பேன், இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் என்று சொல்கிறார். So when you pray the Lord's Prayer, you are praying with your known tongue, your known language. ஆகவே நீங்கள் பரமண்டல ஜெபத்தை நீங்கள் சொல்லும்போது நமக்கு தெரிந்த மொழியிலே நாம் அதை சொல்கிறோம். But the Bible says that when you speak in an unknown tongue, you speak to God. ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரியாத மொழியை நீங்கள் பேசும்போது ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுகிறீர்கள். So because Jesus died for us and raised from the dead, now Jesus has given us this prayer language. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு இந்த மொழியை பேசுகிறான அந்த வரத்தை நமக்கு கொடுத்தார். The Holy Spirit is going to help us to pray in the unknown tongue that we are speaking to God. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியாத மொழியிலே ஆண்டவரோடு கூட பேச நமக்கு அவர் உதவி செய்கிறார். Wow, Jesus said when you pray, close your door and pray to your Father in secret. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறையை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். But now the Holy Spirit has come. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். So when we pray to the Father, we can pray to the throne before the Father.
ஆகவே நான் இப்பொழுது ஜெபிக்கும் போது சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். Jesus told the disciple, when you pray, don't pray like a heathen with many repetitions. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் அலப்பாதீர்கள் என்று சொல்கிறார். So now when we speak in tongues, we are communing with God in a deep spiritual way. இப்பொழுது நாம் பாஷை பேசி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட ஒரு ஆழமான ஒரு உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Wow, can you imagine? Now we have a gift. When we pray in our unknown tongue, we are actually speaking to the Father. இப்பொழுது நாம் அந்நிய பாஷையிலே பேசும்போது நாம் உண்மையிலே நாம் ஆண்டவரோடு கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். That's why people here, they don't understand. ஆகவே தான் இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு அந்த பாஷை புரியாததாக இருக்கிறது. You are speaking mystery. You are speaking the language of God. நீங்க வந்து அதாவது ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜ் ஆண்டவரோடு கூட நீங்க பேசுறீங்க. So when you pray in tongues, you are actually praying and sharing your heart with God. நீங்கள் இப்படி அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். This is a gift. Jesus giving to us is a gift for our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வரமாக இது இருக்கிறது. When you pray to God in your known tongue, you pray using your brain. நீங்க அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசும்போது உங்களுடைய மூளையிலே இருந்து நீங்கள் பேசுகிறீர்கள். Right, you are using your brain, the language that you know, you talk to God. நீங்க அந்த மூளை வழியாக உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியிலே நீங்கள் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள். But our brain is so small. ஆனால் நம்முடைய ஜெபம் சின்னதாக இருக்கிறது. God is so big. ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். So when we pray to God in our known tongue, we are limited. நம்ம தெரிஞ்ச மொழியை ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கும்போது கொஞ்சமாக நாம் ஜெபிக்கிறோம். After we pray for 5 minutes to 15 minutes, there's nothing else we can say. நம்ம அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்த பிறகு ஐயா என்னத்தை ஜெபிக்க அப்படினு சொல்லி நாம் இருக்கிறோம். And so Jesus said, in my name you will speak with new tongue. ஆமென். இயேசு அங்கே சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுங்கள் என்று சொல்கிறார். Jesus said, I'm giving you a miraculous gift that will empower your prayer life. ஆண்டவர் சொல்றார், ஆச்சரியமான இந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இது உங்களுடைய ஜெபத்திலே வல்லமையாக நீங்கள் ஜெபிக்க முடியும். So what is the difference between speaking in tongue? What is the difference between praying in tongue and praying in a known language? ஆண்டவரோடு கூட நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதற்கும் நம்முடைய சொந்த மொழியிலே நாம் பேசுவதற்கு என்ன வித்தியாசம்? When you pray in a known language, you are using your limited mind and your brain. நீங்கள் உங்களுடைய சொந்த மொழியிலே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு சிந்தையில் இருக்கிறதை மாத்திரம் நீங்கள் ஜெபிக்கணும். Right? After praying 15 minutes, 20 minutes, there's nothing more you can say. நீங்கள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அதுக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. God is infinite and our mind is limited. ஆண்டவர் வந்து ஒரு முடிவில்லாதவராக இருக்கிறார், ஆனால் நம்முடைய தேவைகளோ குறுகியதாக இருக்கிறது. So now Jesus has given us this new tongue. ஆமென். ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு புதிய ஒரு மொழியை கொடுக்கிறார். So when we pray to God in our own tongue, we are praying from our spirit. ஆகவே நாம் அந்த அறியாத மொழியில நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஆவியிலே இருந்து நாம் ஜெபிக்கிறோம். Our spirit never dies. நம்முடைய ஆவியானது ஒரு நாளும் அது சாகாது. Our spirit always lives. நம்முடைய ஆவியானது எப்பவும் அது உயிருள்ளதாக இருக்கிறது. So what happened? The Holy Spirit anoint our spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை அபிஷேகிக்கும் பொழுது And our spirit pray in the unknown tongue. நம்முடைய ஆவியானது தெரியாத மொழியிலே ஜெபிக்கிறது. So you can pray to 1 hour and you still able to pray. நீங்க 1 மணி நேரம் ஆவியில நிறுத்தி நீங்க ஜெபித்தால் திரும்ப உங்களுக்கு ஜெபிப்பதற்கு அங்கே இருக்கும். Because your spirit is praying, not your mind, not your brain. உங்களுடைய சிந்தையிலே உங்களுடைய மூளையிலே இருந்து நீங்க ஜெபிக்கல, உங்களுடைய ஆவியில இருந்து நீங்க ஜெபிக்கிறீர்கள். This is how you are changed. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை காண்பிக்கிறது. The Bible says when Jesus prayed, he was transformed, he was changed on the mountain. இயேசு கிறிஸ்து ஜெபித்த மறுரூப மலையிலே இயேசு ஜெபித்தபோது அங்கே அவர் மறுரூபமானார் என்று நாம் பார்க்கிறோம். Peter, James and John were with Jesus on the mountain called Transfiguration. பேதுருவும் யோவானும் அந்த இடத்திலே இருக்கும்போது அவர்களும் அங்கே மாறினார்கள். It was in the middle of the night. அது ஒரு நடு இரவாக இருந்தது. In the mountain, everything was dark. அந்த மலையிலே மிகவும் இருளாக இருந்தது. And the 3 disciples were actually
actually sleeping. அந்த மூன்று சீஷர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். The Bible says Jesus prayed. அங்கே இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்தார். The Bible says as he prayed, Jesus started to change. அங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு மாற்றம் உண்டானது. As he prayed, his glory becomes shining. அங்கே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவருடைய மகிமையானது பிரகாசித்தது. Wow, it was so bright like the sun. அது சூரியனை போல அது பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். The Lord's face began to glow. அவருடைய shining. அவருடைய முகமானது பிரகாசித்தது. And those glorious light hit the disciple. அந்த மகிமையான ஒளி சீஷர்கள் மேலும் பிரகாசித்தது. And they woke up by the light. அவர்கள் அந்த வெளிச்சத்தை விழித்துக் கொண்டார்கள். And they saw Jesus change into glorious Jesus. அவர்கள் அங்கே இயேசு மகிமையினால் நிறைந்திருக்கிறதை அவர்கள் அங்கே பார்த்தார்கள். And that's what the Lord wants you to change like Him. ஆகவே அவரை போல ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். Do you know that as you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது, as you continue to pray, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது, there is something happening inside you. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறதை நீங்கள் உணர முடியும். The darkness begin to go. உங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற இருள் விலகி போகிறது. The light begin to grow. அந்த உள்ளே இருக்கிற வெளிச்சமானது வளர்கிறது. Your face become brighter. உங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது. All the worry begin to leave you. உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறது. And the goodness of God begin to fill you. ஆண்டவருடைய எல்லா நன்மைகளும் நம்மை நிரப்புகிறது. And all the negative things begin to leave you. எல்லா எதிர்மறையான காரியங்களும் நம்மை விட்டு வெளியே The போய்விடும். condemnation, the negative thing begin to leave your body. அந்த பழி சொல்லுதல், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நம்மை சிந்தையை விட்டு And as போய்விடும். you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது your mind start to change. உங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது. Your feelings are renewed. உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. Your body are strengthened. உங்களுடைய சரீரமும் பலப்படுகிறது அங்கே. But we can't pray that long. அது ரொம்ப நேரம் நான் ஜெபிக்க முடியாது. When we pray, we have nothing to say. நம்ம ஜெபிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. And Jesus know our problem. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் லேசா So இருக்கிறார். Jesus has given you this gift. ஆகவே தான் ஆண்டவர் இந்த வரத்தை நமக்கு He said, கொடுத்திருக்கிறார். in my name you will speak in new tongue. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் புதிய பாஷைகளை பேசுவீர்கள் என்று And Paul சொல்கிறார். explained what in 1 Corinthians 14:2. இயேசு கிறிஸ்து 1 Corinthians So what is 14 this new tongue? This new tongue is a language that you speak to the Father. இந்த நவமான மொழி என்று சொல்லு பாஷை என்று சொல்கிறது என்ன? உங்களுக்கு தெரியாத பாஷையை ஆண்டவரோடு பேசுகிறீர்கள். Nobody can understand. யாரும் புரிந்து கொள்ள முடியாது. Because it's the Holy Spirit giving to you. என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். And God can understand. தேவன் ஒருவரே இதை புரிந்து கொள்ள And முடியும். you pray from your spirit. உங்களுடைய ஆவியை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது And the Holy Spirit is the one that gives the language to you. பரிசுத்த ஆவியானவர் அந்த பாஷையை உங்களுக்குள்ளே கொடுக்கிறார். So when you start to pray, you can pray long. நீங்க அந்நிய பாஷையில இருந்து ஜெபிக்கும் போது நிறைய நேரம் உங்களால ஜெபிக்க Because முடியும். your spirit is unlimited. என்று சொன்னால் உங்களுடைய ஆவியானது And your spirit is anointed by the Holy Spirit. உங்களுடைய ஆவியானது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. Just like this morning, I woke up at 4. இந்த காலையிலே 4 மணிக்கு முழித்துக் கொண்டேன். Normally 5 or 5:30 I'll get up. 5 அல்லது 5:30 தான் நான் பொதுவாக முடிப்பேன். So I woke up at 4 and I went to sleep. 4 மணிக்கு முழித்து அப்புறம் தூங்க போயிட்டேன். And I'm not able to sleep. என்னால தூங்க முடியல. So I said, all right, get up and pray. நான் எழுந்திருந்து ஜெபிக்கணும் என்று சொன்னேன். So I pray and pray and pray to 6 to 7. You say, Pastor, how can you pray so long? ஆகவே நான் அப்படியே ஜெபித்து 6 7 மணி வரைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Jesus said, in my name you speak in new tongue. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நவமான பாஷைகளை உங்களால் முடியும். Amen. You don't pray with your mind. உங்களுடைய சிந்தையிலே, You don't pray with your brain. You don't pray with your brain. உங்களுடைய மூளையிலே நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்கள். You pray with your heart. உங்களுடைய இதயத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You pray from what is inside you. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அது ஜெபிக்கிறது. The Holy Spirit keeps something inside you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை கொடுக்கிறார். And so you speak it out. நீங்க அப்படியே இதை பேச ஆரம்பிக்கிறீர்கள். And Paul said, even you yourself won't understand. பவுல் சொல்லுகிறார், நீங்க கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. Because it doesn't come from your brain. அது உங்களுடைய சிந்தையிலிருந்து வரல. It comes from the word. It comes from the spirit. உங்களுடைய ஆவியிலிருந்து வருகிறது. So you pray. நீங்க ஜெபிக்கிறீங்க. To pray, and you're able to pray long. நீங்க அப்படி ஜெபிக்கும்போது, பாஷையில ஜெபிக்கும்போது நிறைய நேரம் உங்களால ஜெபிக்க முடியும். You're able to pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் ஜெபிக்க முடியும். This is when you start to change like Jesus. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில மாறுவதை
பார்க்கிறோம். Amen. Amen. And she's in my name. And this is not given to the pastor. இங்கே my name is இயேசுவின் நாமத்திலே சொல்லப்படுகிறது பாஸ்டரால நமக்கு கொடுக்க முடியாது. To all who believe. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. To you. உங்களுக்காக. It's a gift. ஒரு வரமாக கொடுக்கப்படுகிறது. You don't need to fast to get this gift. உபவாசித்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று You don't need to be spiritual to get this gift. நீங்கள் ஆவிக்குள்ள பெரிய பரிசுத்தமாக இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. How do you receive this gift? எப்படி நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும்? Open your heart and take it. உங்களுடைய இதயத்தை திறந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. 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 Now Paul began to further explain. Okay. Jude 20. யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. Now many Christians say, why should I pray in unknown tongue? I don't understand. Why should I pray? நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க தெரியாத ஒரு பாஷையில எதுக்காக நான் ஜெபிக்கணும்? And Paul explained that this gift of tongue is not from the brain. பவுல் இங்கே சொல்லுகிறார் இந்த வரமானது நம்முடைய மூளையில இருந்து வரல. It's from the spirit. நம்முடைய ஆவியில இருந்து வருகிறது. So when you pray in an unknown tongue, you don't understand. நீங்க அப்படி அந்நிய பாஷையில நீங்க பேசும்போது உங்களுக்கு அது புரியாது. But one thing is that you are like your phone. You are plugged into the power and the phone begin to get charged. இது எப்படி சொன்னா அந்த நீங்க செல்போனுக்கு நீங்க சார்ஜ் போடுறீங்க இல்லையா? You see your phone from 10%, 20%, 30%. You see your phone increase in power when you charge your phone. நீங்க சார்ஜ் நீங்க போடும்போது 10% 20% அப்படி சொல்லி சார்ஜ் ஏறுது. So what happens when you pray in tongues? நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது என்ன நடக்குது? Paul said you don't understand, your mind don't understand. உங்க சிந்தையில அது உங்களுக்கு புரியாது. But your spirit begin to get charged. உங்களுடைய ஆவியானது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. So when you pray in an unknown tongue, நீங்க அறியாத பாஷையில ஜெபிக்கும்போது you find that your faith begin to grow. உங்களுடைய விசுவாசம் அது பெருகுகிறது. You find that the love begin to be more. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு இன்னும் வளர்கிறது. The peace becomes stronger. சமாதானம் உங்களுக்குள்ளே பெருகுகிறது. The joy begin to increase. உங்களுடைய சந்தோஷம் பெருகுகிறது. Wow! All the spiritual thing inside you begin to receive power as you pray. எல்லா ஆவிக்குரிய அந்த வரங்கள் நமக்குள்ளே வந்து நம்முடைய வல்லமையாய் நம்ம ஆவியிலே ஜெபிக்க முடிகிறது. Tongue strengthen your faith. அந்த அந்நிய பாஷையானது உங்களுடைய விசுவாசத்தை அது பெருக பண்ணுகிறது. What faith is that? What is the faith? The faith is in Jesus. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? அந்த விசுவாசம் இயேசுவாக இருக்கிறது. Look at that tongue, empower you to live a spirit-filled, transformed life. அந்நிய பாஷைகள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி ஆவியில் நிறைந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களை பலப்படுத்துகிறது. You know, many years ago, my wife was making some cakes to take back to KL for Chinese New Year. சைனீஸ் நியூ இயர்க்காக கேக் செய்வதற்கு மனைவி அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். That time we were in Penang. நாங்க அப்பொழுது பீனங்ல இருந்தோம். And so what happened when she was busy with making the biscuit? My 3 children were playing around. நாங்க என்னுடைய மனைவி அப்படி இந்த கேக் செய்து கொண்டிருக்கும்போது இந்த 3 பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்தார்கள். And that was Saturday. அது சனிக்கிழமையாக இருந்தது. So I was busy preparing my message. நான் அங்கே என்னுடைய செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி The கொண்டிருந்தேன். next day I got to preach in church. அடுத்த நாள் நான் அங்கே சபையில் போய் பிரசங்கிக்க So the வேண்டும். 3 children were playing around without the mother. The mother was busy in the kitchen. என்னுடைய மனைவி அங்கே கேக் பிஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டதுனால பிள்ளைங்க அவங்க ஆலோசனை விளையாடி கொண்டிருந்தாங்க. Then my third one, they were all small. My third one found a scissors and she cut her hair. என்னுடைய மூன்றாவது மகள் ஒரு கத்திரியை தேடி அவருடைய முடியை வெட்டிட்டார். So she got long hair and then she cut part of her hair. அவள் நீளமா இருந்த முடியை அவள் வெட்டி கொஞ்சம் கட்டையாக்கிட்டா. And then the mother suddenly saw that her hair was cut. She was screaming. என்னுடைய மனைவி அங்கே வெளியே இருந்து வந்து அந்த பிள்ளை முடி வெட்டினதை பார்த்து கத்த ஆரம்பித்தார். Because we are coming down to KL and
how to show the daughter with terrible hair. உங்களுக்கு கேள்வி போய் எல்லாத்துக்கிட்டே மகளுக்கு இவ்வளவு அழகான நீல முடி இருக்கு காட்ட இருந்தாங்க. So she was very angry. ரொம்ப கோபம் வந்துருச்சு. She was very, very angry. ரொம்ப கோபம் வந்துருச்சு. So she shouted. அவ கத்த ஆரம்பித்தாரு. So I came out. நான் வெளியே வந்தேன். And I was also very angry. நான் எனக்கு கோபம் வந்தது நான் because I realized that why did you shout like that? நான் எனக்கு என்ன புரியாம என் மனைவி கிட்ட ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்? So we had a heated quarrel. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை சண்டை போட்டுக்கிட்டோம். So after that I went to my room. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அறைக்கு போயிட்டேன். And I have a fear. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. I realized that when you are angry, let's say at 3, when you are angry at 3 and then your anger go to 5, the next time when you get angry you move to 5. நீங்க முதலாவது மூணுல இருந்து உங்களுக்கு 5 கோபம் போகும், அடுத்து நீங்க கோபப்படும்போது 5 போயிடும். The more angry you are, the next time you will go into higher anger. நீங்க அப்படியே கோபத்திலே இருந்தீங்கன்னா அந்த கோபம் அப்படியே உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும். Like for example, when you are angry, you just open your mouth and speak. That is when you get angry. நீங்க கோபப்படும்போது நீங்க வாய் திறந்து நீங்க பேசும்போது அது எப்படி கோபத்துல இருக்கீங்கன்றது தெரியும். But one day you're so angry, you take the plate and you flung and you break the plate. நீங்க ஒரு நாள் கோபம் வரும்போது அந்த பிளேட் எடுத்து எரிஞ்சு அந்த பிளேட்டை உடைச்சிடுறோம். The next round you will do it and break the plate. நீங்க திரும்பவும் உங்களுக்கு கோபம் வரும்போது அதே மாதிரி நீங்க செய்வீங்க. So I went into my room. I was concerned for my life. நான் ரூமுக்கு போன பிறகு நான் அப்படியே நினைத்து கொண்டிருந்தேன். I never shouted that loud and scolded my wife. I never did that. நான் அதுவரைக்கும் என்னுடைய மனைவி அப்படி நான் திட்டினது இல்லை. But that evening I did. நான் சாயங்காலத்துல அதை செய்தேன். And I knew the next time I can do it again. எனக்கு தெரியும் நான் திரும்பவும் செய்வேன் என்று. And I do not want. எனக்கு அப்படி செய்ய வேண்டாம். So I was in my room and I began to pray. ஆகவே நான் அறையில ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I couldn't pray. நான் பெரியும் என்னால் ஜெபிக்க முடியல. Because I was angry. எனக்கு கோபமா இருந்துச்சு. And I could not pray. I could not say anything. எனக்கு ஜெபிக்க முடியல, வாயில வார்த்தை வரல. And then suddenly I began to pray in tongues. ஆகவே நான் அந்நிய பாஷையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். So I was crying to the Lord for mercy. ஆண்டவரே எனக்கு இரக்கம் என்று சொல்லி இரக்கத்துக்காக ஜெபித்தேன். But my mind could not pray. என்னுடைய சிந்தையானது ஜெபிக்கல. So my spirit began to pray. என்னுடைய ஆவி அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தது. The Holy Spirit began to help me. பரிசுத்த ஆவியானவர் So I began to pray to the Lord. அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I don't know what I prayed. நான் என்ன ஜெபிக்கிறேனே எனக்கு தெரியல. Because I was talking to God. நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். God knew what I prayed because I was speaking the language of God. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் என்ன ஜெபிக்கிறேன் என்று And what சொல்லி பாஷையில் as I பேசிக் began கொண்டிருந்தேன். to pray, my faith began to build. நான் அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். விசுவாசம் பெருகினது. I feel that my anger began to go. என்னுடைய கோபம் அப்படியே தனியா ஆரம்பித்தது. I feel that forgiveness began to rise. எனக்குள்ளே அப்படியே அந்த மன்னிக்கும் மனப்பான்மை உண்டானது. I find all the things that are very angry began to leave me. என் மேல் இருந்த அந்த அதிகமான கோபம் அப்படியே விலகி போவதை நான் உணர்ந்தேன். Slowly the peace and joy start coming in. சமாதானம் சந்தோஷம் மெதுவாக எனக்கு And it வர was the Holy Spirit who is giving me the tongues. பரிசுத்த ஆவியானவர் அந்த பாஷையை எனக்கு So கொடுத்தார். I pray, I start to pray. And slowly I feel I get stronger. அப்படி நான் ஜெபிக்க இந்த ஆவிக்குள்ள நான் பலன் அடைந்தேன். And I find that I start to transform. Something began to change. அங்க எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை என்னால் உணர முடிகிறது. I remember after praying, I went out. I do not know how. I told her, I'm sorry. நான் அப்படி ஜெபிக்க பிறகு வெளியே போய் மனைவிடத்திலே மன்னித்துக்கொள் என்று சொன்னேன். And that was the first and the last time that I was so angry that I screamed at her. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதலும் கடைசியாக நான் பட்ட கோபமாக இருந்தது. So what I'm telling you is, it's not that I'm spiritual. நான் பெரிய பரிசுத்தவான்னு உங்களுக்கு சொல்லல. It is that Jesus gave me the gifts. ஆண்டவர் அந்த சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். That I can't change, but I have the gift of praying. The Holy Spirit transformed me. என்னால நான் மாற முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் ஜெபிக்கும்போது அவர் என்னை மாற்றுகிறார். And this gift is for you. இது உங்களுக்கும் நடக்கும். It doesn't need to be spiritual. It doesn't mean that you need to know the Bible. நீங்க ரொம்ப பைபிள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பரிசுத்தவானா நீங்க இருக்கணும்ன்றதல்ல. It's for us who are in the weakness. நமக்குள்ளே இருக்கிற ஒரு பலவீனமாக தான் இருக்கிறது. We go one more. Okay, let's read.
Romans 8:26. ரோமர் 8:26 நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவர் ஒரு பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்ற வேளையில் வேண்டிக் கொள்ள வேண்டி இங்கிருந்து அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Okay, this is the last one. Now, there are times your heart is so troubled. உங்களுடைய இருதயம் ரொம்ப சோதனையும் பிரச்சனைகளாக இருக்கும்போது You want to pray, உங்களுக்கு ஜெபிக்கணும், but you don't know what to pray. உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. Your heart is so heavy and so down, உங்களுடைய இருதயம் ரொம்ப கனமாக தாழ்ந்து போய் இருக்கும். and you don't know where to start praying. எதிலிருந்து தொடங்கி ஜெபிக்கணும்னு சில நேரம் நமக்கு தெரியாது. Look at that. This is where the Holy Spirit pray through you now. The Holy Spirit now pray through you. இப்ப நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். You don't know how to pray. The Holy Spirit pray through you. உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிப்பார். How the Holy Spirit pray through you? The Holy Spirit pray through you by giving you what we call it the groaning that cannot be uttered. நீங்க நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க உதவி செய்கிறார். Let me give you an example. ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன். You know, for the last 2 months previously, I was having very terrible skin allergy. 2 மாதங்களுக்கு முன்னதாக எனக்கு சரீரத்திலே ஒரு சரீர வியாதி இருந்தது, உங்களுக்கு தெரியும். I cannot sleep because every time when I lie down, my body will get heated up. என்னால தூங்க முடியாது. நான் தூங்கணும்னு படுத்தால் என்னுடைய உடம்பு சூடாயிடும். So through the night, I'm not able to sleep. அந்த முழு இரவு என்னால ஜெபிக்க முடியாது. And so during the day when I sit down, when I fall asleep, my body will get heated up. தூங்கணும் அப்படியே தூங்க போனால் என்னுடைய சரீரம் எல்லாம் சூடாயிடும். So in 24 hours, I only can sleep 3 hours. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் என்னால ஜெபிக்க முடியும். So night after night, I was just in my room. இரவு பகல் இந்த வீட்டுக்கு ஒரு அறைக்குள்ளே நான் இருந்தேன். I dare not to lie down. என்னால படுக்க முடியாது. When I lie down, just 15 minutes, my body will get hot. நான் படுத்தேன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள என்னுடைய சரீரம் சூடாகி நான் Then I need to take the cloth, soak it, and that my body will cool down. ஆகவே நான் துணியை எடுத்து தண்ணியில முக்கி என்னுடைய சரீரத்தை நான் குளுமையாக்கணும். So one night, I cannot take it anymore. ஒரு ராத்திரி என்னால முடியவே இல்லை. I begin to feel panic. எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. The fear of death come into my mind. மரண பயம் எனக்குள்ளே வந்தது. I don't know what to pray. எனக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியல. I don't know how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. And I was so weak to pray. நான் ஜெபிக்கிறதுல ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். So I remember I was just standing with my hand raised up. ஆகவே நான் அப்படியே இந்த கரங்களை உயர்த்தி கொண்டு And suddenly something came into inside me. அப்ப நான் கரங்களை உயர்த்தி இருக்கும்போது ஏதோ ஒன்று எனக்குள்ளாக வந்தது. And I began to cry. நான் அழ ஆரம்பித்தேன். I don't understand. I start to like get choked and cry. என்னால புரிந்து கொள்ள முடியல, பட் நன்றாக அழ ஆரம்பித்தேன். So actually what happened is the Holy Spirit came into me that cry. அது என்ன என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து அந்த வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க உதவி செய்தார். So as I cried, I realized that this cry is very different. நான் அந்த அழுகையை நான் வந்து ஒரு வித்தியாசமான அழுகையாக என்னால பார்க்க It முடியும். is not the cry of a broken-hearted person. உடைஞ்ச ஒரு மனுஷனுடைய இதயத்திலிருந்து வருகிற அழுகை அல்ல. As I cry, as I let go, I find that the Holy Spirit is praying for me. நான் அப்படி அழ ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இந்த அழுகதை என்னால் உணர முடிந்தது. So I began to cry and cry and cry. நான் அழுது கொண்டே இருந்தேன். And I don't know what I was speaking. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. But I realized that strength began to come in. நான் அப்படி பலம் எனக்குள்ளே வருகிறதை என்னால் உணர முடிந்தது. Hope began to come in. நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. Confidence began to come in. எனக்கு இன்னும் ஒரு நல்ல விசுவாசம் வந்தது. Like the presence of God is so real. The presence of God is so real. ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையிலே அங்கே இருந்தது. And after I finished praying, ஜெபத்தை முடிச்ச பிறகு I felt strong. நான் ரொம்ப பலனாக உணர்ந்தேன். I felt I can face it again. எனக்கு எதையும் சந்திக்க முடியுங்கிற தைரியம் வந்தது. And I went through 2 months and the Lord healed me. Praise the Lord. 2 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். Amen. Amen. And the Lord knows in your life there are times you will face difficulties. ஆண்டவர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகிற எல்லா சோதனையான சூழலையும் அவர் அறிந்திருக்கிறார். And Jesus said, I've given you these gifts. இயேசு இன்னைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை நான் உங்களுக்கு When கொடுக்கிறேன். you do not know how to pray, the Holy Spirit
will pray for you. உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். Let me close. What it means praying in unknown tongue. அந்நிய பாஷையிலே நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. You know when you pray in a known tongue, this is what happens. You use your heart, right? Your heart, and then you go to your mind and go to your mouth. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இதயத்திலிருந்து சிந்தைக்கு, சிந்தையிலிருந்து வாயிலே நீங்க பேசுறீங்க. Can you remember? Heart, brain, mouth. இருதயம், மூளை, வாய். Whatever you want from your heart, you process in your mind, your brain, and then you speak it out. உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது உங்க இதயத்திலிருந்து உங்க சிந்தைக்கு போய் சிந்தையிலிருந்து வாயில வருகிறது. Okay, your heart got a lot of things. Your heart has very deep things. உங்க இதயத்துக்குள்ள நிறைய ஆழமான காரியங்கள் இருக்கலாம். But your brain and your mind is limited. உங்களுடைய மூளையானது குறைந்ததாக இருக்கிறது. So when your heart goes to your mind, because your mind is limited, that's why the prayer is very limited. நம்முடைய மூளை அளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஜெபிக்கிறோம். Now when you pray in the spirit, it is what happens. It is your heart or your spirit directly to your mouth. நீங்க இந்த ஆவியில ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? ஆவியில இருந்து மூளைக்கு போகாம அப்படியே வாய் வழியாக வெளியே வருகிறது. It don't go through your mind. அது உங்க சிந்தைக்கு போகாது. That's why your mind don't understand what to pray. ஆகவே தான் உங்க சிந்தைக்கு நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்றது தெரியாது. It is your spirit to your mouth. உங்களுடைய ஆவியில இருந்து அப்படியே வாய் வழியாக அந்த ஜெபம் வருது. So the Holy Spirit anoints you inside you, and with the Spirit inside you, you release it. நீங்க பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்களுடைய ஆவி நிரம்பி அதிலிருந்து இருந்து வாய் வழியாக நீங்க பேச And ஆரம்பிக்கிறீங்க. this is where the power is. இதுதான் மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Shall we stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. We want to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Amen. And it is from the Spirit to our mouth. நம்முடைய ஆவியில இருந்து வாய் வழியாக நாம் ஜெபிக்க This is where the power of prayer. இதுதான் அந்த ஜெபத்தின் வல்லமை. Where your mind is not involved. உங்களுடைய மூளையானது இந்த இடத்திலே செயல்படாது. Amen. Hallelujah. Shall we pray? 1, 2, go. Let's go. அதே பாஷையில ஜெபிப்போம். Let's pray. What is inside your spirit? Begin to speak it out. Hallelujah. Oh, hallelujah. As you speak it out, hallelujah. The Holy Spirit is praying to you. Hallelujah. It is a gift of Jesus to you. Hallelujah. Hallelujah. Yes, as you pray in the unknown tongue, you are praying directly to God. And the Holy Spirit is stirring you, giving you the prayer language as you pray. Hallelujah. Hallelujah. Father, this morning we thank you for your goodness. We thank you for giving us the Holy Spirit, the third Godhead of the Trinity. We thank you, Jesus, for baptizing us with the Holy Spirit. And we thank you, Holy Spirit, you are inside us, helping us in our prayer life. And whatever that we face difficulty, we can come to you, Father, in prayer. And we do not pray with our own strength. We pray with the help of the Holy Spirit. And it is a gift given by Jesus. For whoever believes will experience this power of prayer. So Holy Spirit, we thank you.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். You are beside us, alongside with us to help us. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து புரிந்து கொள்ள கிருபை செய்கிறதற்காக நன்றி. We give thanks in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Amen. 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 Shall we just pray for the kids right now? Hallelujah. 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 Father, we surrender the camp into your hands. We ask for your blessing. Protect us when we travel. Keep us healthy that we will not fall sick. Help us, Lord, that we will love one another in the camp. And Holy Spirit, anoint us that our life will be changed. We will be blessed. And we will come back to bless others. We thank you that you provide all our needs. And then we will be united with the English and the Bahasa. We thank you as we surrender ourselves to you. Bless the camp unto your glory. In Jesus' name. Amen.